திரைக்கூத்து நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம். அந்த ஏற்கனவே சொன்னது ஒழுக்கம் சம்மந்தமான மேட்டர் தான். ஒழுக்கம் தன் வருமானத்திற்கு, தன் முன்னேற்றத்திற்கு எதை இழப்பது, எதை கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி போகும்போது நடிகைகளை சொல்கிறேன் நான். நடிகைகள் தன் குடும்பத்துக்காக, தன் சுகமான வாழ்வுக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதுக்காக என்ன மிஞ்சி போனால் உடம்பு தானே, உடம்பு போனால் ஒரு இத்தனை இரவுகள் போனால் போயிட்டு போகுது, நம்ம பின்னாடி வாழ்க்கையை பலமாக வாழலாமே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது மாதிரி அவங்களுக்குள்ள பரவிடுது. அது பரவி வச்சிருக்காங்க சினிமாவில். அது ஒரு தியரி, பித்தகோஸ் தியரிங்கிற மாதிரி இது ஒரு தியரி பரப்பி விட்டுருக்காங்க. அந்த நடிகை மூன்றெழுத்து நடிகை மும்பையிலேருந்து இங்கே வந்திருக்கு. மும்பையிலேருந்து வரும்போது ஆரம்பத்தில் அதுக்கு வாய்ப்புகள் சரியாக வரல. சில படங்களில் நடித்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகாத ஒரு காரண விஷயம். ஒரு 3D படத்தில் கூட அந்த நடிச்சிருந்தாங்க. அப்படி வரும்போது ஒரு பரவலான இது இல்லைன்னொடனே அதுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்ன பண்ணால் சரியாக இருக்கும் இப்படிலாம் போகும்போது அது அவங்கள ஒரு டைரக்டர் வீட்டில் பார்த்தேன். டைரக்டர் ராஜசேகர் என்னோட நல்ல நண்பர். அந்த விக்ரம் இதெல்லாம் மலையூர் மம்பட்டியான்லாம் பண்ணார் இல்லையா, தம்பிக்கு இந்த ஊர், அந்த டைரக்டர் நமக்கு பழக்கம். அடிக்கடி வீட்டில் போய் மீட் பண்ணி பேசுவேன். அப்படி ஒரு நாள் 2 பேரும் வீட்டுக்கு வெளியில், அதாவது ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மூன்றெழுத்து நடிகை வந்தாங்க. வரும்போது தந்தை கூட வராங்க. அப்போது இந்த மாதிரி சினிமாவில் இப்போது கொஞ்சம் வாய்ப்பு தேடி படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன், உங்கள் படத்தில் நடிக்க வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு இன்னாருன்னு புடிபடல. நான் நடுவில் கிராஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இவங்களே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு நான் கம்முட்டு இருந்தேன். இன்னாருன்னு தெரியும் எனக்கு, இவங்க இன்னாரு இந்த படத்துலலாம் நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் கம்முட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தோம்னா அப்படிங்களா, சரி உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், இதெல்லாம் உங்கள் கான்டாக்ட் நம்பர், தொடர்பு இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. படங்களை அடுத்து இப்போ படங்களை ஒன்றும் வாய்ப்பு இருக்கிறது சிரமம், அடுத்து வர படங்களை ஏதாவது சொல்ல முடியும்னு பார்க்குறேன், நான் டீட்டெயில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சரின்ட்டு அவங்க டீட்டெயில் இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. வாங்கி வச்சுக்கிட்டாரு. சார் யாரும் தெரியுதான்னு கேட்டேன். தெரியலையே, அது பேர் அது சொன்னது எனக்கு காதில் விளங்கலை அப்படின்னு. யாரும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம் இது சோ அப்படின்னு சொல்லி பேர் சொன்னேன். நான் இந்த படத்தெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் அவருக்கு எடுத்து கொடுத்தேன். ஓ அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. ஆமாம் சார், அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இது நிலைமை அப்படி இருந்தது. அப்புறம் படங்களை சில ஒரு இயக்குனர், ஒரு ஹீரோ, இப்படி ஒருத்தர் கொஞ்சம் அப்படியே காக்கா பிடிச்சி அப்படி படங்களை வர ஆரம்பித்தாங்க. என்னென்னா அவங்க எப்படி வாய்ப்பு பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனை போகும்போதெல்லாம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சார் வணக்கம் சார் நான் அப்படி இப்படின்னு சொல்லி கை கொடுப்பாங்க. கை கொடுத்துட்டு இருக்கும்போது அதில் குறிப்பிட்ட சிலர்கிட்ட இவங்களுக்கு வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி இருக்கு இல்லையா கையே, இப்படி கை இருக்குது, இப்படி இந்த கை இருக்கிறது இப்படி இந்த நடிகையோட கை, இது இந்த எதிராளி டைரக்டரோ நடிகரோ அவங்களோட கையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுரண்டுவாங்களாம். இப்படி சுரண்டுனா நான் ஓகே, நீ ஓகேயா, நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி, நான் ரெடி நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி மேட்ரு. ஸோ இது எனக்கு அது அப்படி சுரண்டப்பட்ட ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். என்னப்பா இப்படியெல்லாம் வாய்ப்பு தேடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். சரி ஓகே, இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது அந்த முயற்சியில் எப்படியோ தொடர்ந்து அது மாதிரி வெளிமொழி படங்கள் நடிச்சு அங்கே உள்ள ஹீரோக்கள்கிட்டையும் அதே மாதிரி அந்த அணுகுமுறையில் போய் படங்கள் அங்கேயே நடிக்க ஆரம்பித்தாங்க. கன்னட படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. லெவல் வர ஆரம்பிச்சிச்சு, உயர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. உயர்ந்து வரும்போது ஒரு இயக்குனர் தொடர்ந்து அந்த மாதிரி தன்னுடைய படத்தில் நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோவும் தொடர்ந்து அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோ காதல் வசப்பட்டார். அந்த பொண்ணு இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி அதில் போய் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாரு. தனியாக வீடு வச்சு கொடுத்து நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இவங்களும் இதாக இருக்காங்க. நடிகர் ஏற்கனவே திருமணமானவர், வீட்டில் ஒத்துக்கல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வீட்டில் ரொம்ப இதாக இருக்காங்க, கோவமாக இருக்காங்க. இந்த அம்மா இவர் கூடவே இதான் இணக்கமாக இருந்துட்டு வெளியில் எந்த டைரக்டர் அதிகமாக நடிக்க வைக்கிறாரோ அந்த டைரக்டர் கூட நட்பாக இருக்காங்க. இப்படிலாம் இருக்குது. அந்த நடிகர் கொஞ்சம் ஜொல்லு பார்ட்டி ஏற்கனவே ஒரு நடிகையோட, 4 எழுத்து நடிகை, அவங்களோட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருந்து அது கூட தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு, என்னன்னா நான் ஒரு பத்திரிகையில் இப்போ ஜூனியரோடலாம் சில கிசுகிசெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் எழுத அல்லாமல் அந்த பத்திரிகை குடும்பத்திலேருந்து அவர் இறந்துட்டார். அந்த எழுதினவர் அவரு தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ என்னன்னா காமனாக வர்ற ஒரு இடத்துல ஏன் மேட்டர் கிளாஸ் ஆகுது, அவரோட மேட்டர் கிளாஸ் ஆகுது. நான் எழுதாத ஒரு மேட்டருக்கு நான் பாதிக்கப்பட்டேன். என்கிட்ட ஒரு நடிகரை ஒரு இடம் கேட்டார், இந்த மாதிரி எழுதிருக்கீங்களா, நீங்கள் தான் எழுதுனீங்களா? நான் எழுதுனா உங்களை டேரெக்டாக சொல்லுவேங்க. நான் உங்கள்கிட்ட எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன். எனக்கு என்ன பயம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படி எழுதவும் இல்லை, அது மாதிரி எழுதவும் மாட்டேன் அப்படின்னு. என்ன எழுதியிருக்காருன்னா அந்த நண்பர் அந்த பத்திரிகை புலனாய்வு பத்திரிகையில் நடிகையை கூட வெளியில் எங்கேயோ போகிறதுக்கு டிக்கியை திறந்துக்கிட்டு, அதாவது டிக்கியில் உள்ளுக்குள்ளே பூந்துக்கிட்டு மறைமுகமாக மறைஞ்சிக்கிட்டு போனாங்க அப்படின்னு எழுதிட்டார். அப்படியே எழுதுறது அது நான் தான் எழுதுனேன்னு என் மேலே
நடிகர் நடிகருக்கு வருத்தம். என்கிட்ட வந்து சண்டை கண்டை போடலை, சாஃப்டாக தான் கேட்டார். நானும் சாஃப்டாக பதில் சொல்லிட்டு அப்புறம் விட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு அக்கேஷனில் அந்த நடிகரும் கலந்துக்கிட்ட ஒரு படப்பிடிப்புக்கு நான் போயிருந்தேன். ஏவிஎம்மில் நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ள ஷார்ட் ரெடிங்கிறதுனால சரி வரட்டும், என்ன நடக்குதுன்னு நான் அப்போ அப்சர்வ் பண்ணேன். படப்பிடிப்பு காலத்தில் என்னென்ன படப்பிடிப்பு நடக்குதுங்கிற போகிறேன் போவேன். அப்போ நான் வெளியிருந்து அந்த நடிகரோட பேசிகிட்டு இருந்தேன். அந்த அம்மா உள்ளேருந்து அப்படியே வராங்க. அவங்களுக்கு ஷார்ட் இல்லை போட்டிருக்கு, கொஞ்சம் லேட்டாகும் போட்டிருக்கு. ஆனால் அந்த காதில் மியூசிக் ஏதோ கேட்டுக்கிட்டு காதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்தாங்க. வந்துட்டு என்ன கவனிக்காமல் அவரை நேராக அவர் தான் ஃபோக்கஸில் இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டு என்ன நீங்கள் எங்கே மீட் பண்ணலாம், நீங்கள் ஈவினிங் எங்கே போகலாம் அப்படின்னு அவருக்கு பக்குன்றுச்சு. என்னடா பத்திரிக்கார முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி கேட்குது, என்ன ஏற்கனவே நம்ம சந்தேகப்பட்டு இருக்கோம், இவன் முன்னாடி இந்த மாதிரி கேட்குதுன்ட்டு அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இது அவர் தயக்கத்தை அவருடைய சங்கடத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே லைட்டாக பார்வை திருப்பிக்கிட்டேன். எதுக்கு அவர் பாவம் துன்பப்படணும்னு திருப்பிக்கிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஸ்மேன் சொல்லி அவர் எச்சரிக்க மாட்டார். அப்புறம் தான் சரி ஓகே நம்ம அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்ட்டு சொல்லி அப்படியே அது மூவ் ஆகிடுச்சு. இது கண்ணால் பார்த்த விஷயம். அது மேட்ரு அப்படியே போயிடுச்சு, காத்தோடு போயாச்சுங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது போயிட்டு அடுத்தது இந்த 3 எழுத்து நடிகை வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் கவலுக்கு லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே தனி கொடுத்துற மாதிரி வாழ்க்கை நல்ல பிரம்மாண்டமான ஒரு பங்களாவில் இருக்காங்க. இருக்கும்போது ஏன்னா அது நடிகை பீக்கில் இருக்குது, அதனால் வசதியான பங்களாவை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா நடிகையோட அதாவது அதிகார அத்துமீறல் கொஞ்சம் ஜாஸ்தியாகி போச்சு. அதாவது நீ எனக்கு காலுக்கு கீழே நீ வந்து நான் சொல்கிறப்ப தான் நீ கேட்கணுங்கிற மாதிரி அந்த அவர் ஒரு பயந்தாங்க உள்ள இந்த விஷயத்தில் துணிச்சல் கிடையாது. அது சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுறது சொல்கிறதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு கட்டத்தில் ஏதோ அவர் வீட்டுக்கு போகணும், வீட்டில் கூப்பிட்றாங்க, நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நான் வெளியில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது அப்புறம் எதுக்கடா நீ இங்கே வந்த, நீ என்னையாண்டா பார்க்க வந்த, நீ எனக்கு எதுக்கடா வீடு வச்ச, நீ என் கூட இருக்கிறதுக்கு தானே வந்த, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுது. அவர் அப்படியே தயங்குறாரு. வீட்டுக்கு அங்கே போனால் அங்கே பிரச்சனையாகும், அங்கே அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, இதை எப்படியே சமாளிச்சிடலான்ட்டு அவர் பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்கேன்னா அடித்து விரட்டி லுங்கியோடு அந்த ஆள் ரோட்டுக்கு வரார். கார் உள்ளே இருக்குது, கார்லேருந்து வெளியே போக முடியல, கேட்டு வரைக்கும் அடிச்சுட்டு வருது. அவள் கண்ணாவனான்னு திட்டிக்கிட்டு அதாவது ஒரு வரமுறை இல்லை, அது என்ன லாங்குவேஜ்னோ அந்த லாங்குவேஜில் இது பண்ணிட்டு வருது. அவர் அதாவது இந்த பிள்ளை பூச்சிம்பாங்களே அந்த மாதிரி அப்புறாணியாக அவர் அப்படியே கண் கலங்கி அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு. ரோட்டில் நின்றுக்கிட்டு அப்புறம் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு தெரிஞ்ச நண்பருக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணி ஒரு வண்டி எதனா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, நான் வீட்டுக்கு போனோம், இது மாதிரி சிக்கலில் இருக்கேன், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வண்டியை அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனார். ஸோ இப்படி நடந்திருக்கு. இப்படியெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஒன்று பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் வந்தப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி விலகிட்டார். அது அந்த 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 ஆத்திரத்தையும் அந்த கோபத்தையும் தணிக்கிறதுக்கு இன்னொரு சினிமா கலைஞரை அந்த ஆள் விரும்பினானா இல்லையோ இவனை வெறுப்பேற்றுங்கிறதுக்காகவே இன்னொரு அவனை லவ் பண்ணுற மாதிரி பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அதுதான் நடந்துச்சு. அது ரொம்ப நாள் அவங்க மீட் பண்ணல. அவர் வெளிநாட்டில் எங்கேயோ சந்தித்து பேசியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் பழைய கதைகள் அப்படி போயிருக்கு. ஸோ எப்போயுமே அதாவது சினிமாவில் வீரம் பேசுகிற பெருமதி தனிப்பட்ட வாழ்க்கையில் வீரமாக இருக்க மாட்டாங்க, கோழைகளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.